எதை செய்யறதை விட இது செய்யறது ரொம்ப நல்லதுங்க. அவங்க அன்னதானம் போடுவாங்க, இவங்க அன்னதானம் போடுவாங்க, நம்ம காசை கொடுத்துற நம்மளே செஞ்சு போட்டோம்னா அதில் இருக்கிற சுகமே வேறங்க. அந்த பாலாத்துங்கரையினிலே எங்க மணப்பாக்கம் கன்னியம்மா. ஆமாங்க, மணப்பாக்கம் கன்னியம்மா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இப்படி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ற வந்துட்டு பார்க்கலாம். மணப்பாக்கம் கன்னியம்மா எங்கள் அம்மாவுடைய குலசாமி கோயிலுங்க. பார்க்க வச்சு எல்லாரும் நல்ல மரம் வச்சு எந்த மக்களுக்கு எந்த குறையும் இல்லாத ரோடு வந்து வைக்கிற பொங்கல் செழிக்க பால் பொங்க வரணுமா தாயே. அம்மா தாயே, அம்மா ஓம் சக்தி நாயகியே, உருப்புறம் தேவியே அம்மா. மாதவரத்துலேருந்து வரும்போதே அங்கேருந்து செவ்வந்தி பூவும் ரோஜாவும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஒரு செவ்வரளி பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்தேன். பொங்கல் வேகிறதுங்காட்டி என் கடகடன்னு கட்டி எடுத்துடலான்னு தாங்க கட்டிக்கிட்டு இருக்கேன். வணக்கம் மக்களே, நாங்கள் இப்போ வந்து எங்கள் அம்மாவுடைய குலசாமி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். மணப்பாக்கம் கன்னியம்மா கோயிலுக்கு வந்திருக்கோம். பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நேற்று தான் போய் அவங்க வீட்டுக்கு பூ அடை கும்பிட்டுட்டோம். பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்துருக்குறேங்க. இங்கே பாருங்க, எங்கள் அக்காவும் வந்திருக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு. முஞ்சுக்கட்டு அக்கா வந்தது. வீட்டில் பிறந்த பொண்ணு 2 பேரும் வந்திருக்கோம் பொங்கல் வைக்கிறதுக்கு. 3ஆம் வர வெள்ளிக்கிழமை அவங்களாம் அண்ணன் வரல வந்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோதாங்க, தகன்னு பொங்கல் பொங்கிடுச்சுங்க. பொங்கிடுச்சு, இந்த பூவெல்லாம் கட்டியாச்சு. அவ்வளோதான் போட்டாச்சுங்க. அர்ச்சனைக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு கோயிலுக்கு போகிறேங்க. மேலே இருக்க அந்த கறியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நல்லா குங்குமஞ்சள் திருப்பி வச்சு எடுத்துகிட்டு போகிறேங்க. அவ்வளோதாங்க, பொங்கலை முடிஞ்சு போச்சுங்க. இப்போ அம்மாவுக்கு போய் அர்ச்சனை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அட ஆடி 6ஆம் வாரம் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு பார்த்துங்க. உள்ளே போகணுன்னு செம்ம கூட்டங்க. கரெக்டாக 50 ரூபா டோக்கன்லேயே 2.5 ஹவர் நின்றுங்க. 2.5 ஹவர் நின்று உள்ளே போகிறதுங்காட்டியும் விறுவிறுத்து காற்றே இல்லை. எல்லாருக்கும் மூச்சு அடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. கிட்ட போனவுடனே அவ்வளோதாங்க, கூட்டத்தை பார்த்திங்களாங்க, ஏகப்பட்ட மண்டையாக தெரியுது. இம்புட்டு கூட்டம் தாங்க கோயிலில் நின்றுது. செம்ம கூட்டங்க. எல்லாருக்கும் இங்கே வந்தவங்க அத்தனை பேருக்கும் குலசாமிங்க அவங்க. அவ்வளோதாங்க, சாமியை வந்து பார்த்தாச்சுங்க. இவங்க தாங்க எங்கள் அம்மா வீட்டு குலசாமி. அவ்வளோதாங்க, சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே சமைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. எங்கள் வீட்டுக்கார கேஸை பற்ற வச்சு உலையை போட்டு அரிசி போட்டாருங்க. நான் அவ்வளோதான் கறியெல்லாம் கழுவி போட்டு கறி சிக்கன் குழம்புங்க. இந்த கோயிலில் சாமி கும்பிட வந்தாலே எல்லாம் முடிச்சுட்டு கிடா வெட்டுதாங்க. எல்லாம் கிடா வெட்டுவாங்க. அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. ரசத்தை தாளிக்க போகிறேன். தாளிச்சிட்டு பசி எடுக்குது. மணி 1:30 ஆயிடுச்சு. அதனால கடகடன்னு வந்தவங்களுக்கு சாப்பாடை போட்டு கொடுத்துருந்தேங்க. அவ்வளோதாங்க, என்னால் முடிஞ்சு ஒரு 25 பேருக்கு சமைச்சேங்க. எதிர்பார்க்கவே இல்லைங்க, ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. அவங்களும் பாத்திரமும் கொண்டு வந்தாங்க. நான் தட்டி 25 தான் வாங்கிட்டு போயிருந்தேன். அவங்களும் பாத்திரம் கொண்டு வந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நேரம் எல்லாருக்கும் போட்டேன். திருப்தியாக சாப்பிட்டாங்க. அதே எனக்கு மனசு நல்லா நிறைவாக இருந்ததுங்க. தண்ணி ரசம் தான் வச்சிருக்கேன். பல்லுக்கு அசவா இருக்கும் அரிசி செங்கல்பட்டுல வாங்கினதான். புது அரிசி போடுறது சைன்னு குழஞ்சிருச்சு. அவ்வளோதான், அவ்வளோதாங்க. வந்தோம், பொங்கல் வச்சேன், சாமியை பார்த்தோம். ஆக்கினா அரிச்சேன். 4 பேருக்கு 4 மக்களுக்கு கொடுத்தேன். மனசார நானும் சாப்பிட்டேன். கிளம்ப முடிஞ்சிச்சு, கிளம்ப போகிறோம். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எதை செய்யறதை விட இதை செய்யறது ரொம்ப நல்லதுங்க. அவங்க அன்னதானம் போடுவாங்க, இவங்க அன்னதானம் போடுவாங்க, நம்ம காசை கொடுத்துற நம்மளே செஞ்சு போட்டோம்னா அதில் இருக்கிற சுகமே வேறங்க. எல்லாம் காலி ஆயிடுச்சு. எல்லாம் காலி, ரசம் காலி, சாதம் மட்டும் ஒரு குழம்பு கொஞ்சோண்டு இருக்கு. போகிற வயலில் உங்கள் பெரியமாக்கு பசிச்சா சாப்பிட்றதுக்கு. ஏன்னா சாப்பிட்டியா? கடைசி சாப்பாடு அவனுக்கு பைரவருக்கு. முதல் சாப்பாடாக வைக்கணும் பைரவருக்கு, கடைசி சாப்பாடு வைக்கணும். அபிய ஒரு தட்டு எடுமா. 2 கையில் இப்படி உடையும் தட்டு. வாழ மாட்டேன். தண்ணி அவங்ககிட்ட குண்டா இருக்குன்னு இருக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது?
ஆளுங்கத்தா செங்கல்பட்டு போயிட்டு வர வழியில் பிடாரி பொன்னியம்மன் கோயில் இருக்குதுங்க. ரொம்ப விசேஷமான கோயில். இந்த இடத்துல பெரிய முருகரை சிலை செஞ்சு வச்சுருக்குறாங்க. அவரை எப்போ நிற்க வச்சு எல்லாருக்கும் அருள் புரிய வைப்பாங்கன்னு தெரியல. எல்லாம் இந்த ஊருக்காரங்களாம் ஒத்துப்பட்டு செஞ்சால் ரொம்ப நல்லது, செய்யணும், செஞ்சால் நல்லது.